கண்ணப்பா. இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக ரிவ்யூ போட்டால் அவங்க மேலே கேஸ் போடுவோம் அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருக்காங்களாம். நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களையே சொல்லிடுவோம். ஒரு படத்துக்கு தேவையான இடத்துக்கு தாராளமாக செலவு பண்ணணும், தேவையில்லாத இடத்துல சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒட்டு தாடியே 1.5 லாரிக்கு வாங்கியிருக்காங்க. படத்தில் சிவன் சில லேடிஸ் தவிர மற்ற எல்லாருமே பெரிய பெரிய தாடியோடு வராங்க. அதனால் தாடிக்கு நல்லா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. புடவைங்க ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. பார்வதியாக நடிக்கிற காஜல் அகர்வாலுக்கு ஒரு முழு புடவையை கொடுத்துட்டாங்க. அநேகமாக அவங்க படம் பூரா அந்த ஒரு புடவையோடு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். மீதி ஹீரோயினுக்கு அவங்க அம்மாக்கெல்லாம் ஒரு புடவையை கிழிச்சு பிட்டு பிட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப சிக்கனம் தான். இந்த படம் ரொம்ப பழைய காலத்து படம்ன்றதுனால லொக்கேஷன்லாம் தேடி அவங்க ரொம்ப கஷ்டப்படலை. நேஷ்னல் ஜியாகிரபி, டிஸ்கவரி இந்த மாதிரி சேனல்ஸ்லேருந்து ஆறுகள், மலைகள், அருவிகள், காடுகள்னு ஸ்டாக் ஷாட்ஸ் எடுத்து போட்ட மாதிரி தருது. அனிமல் பிளானட்லேருந்தும் ஒரு சீன் வருது.